பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணி மாறுகிறதா என்ற கேள்வி இந்த சித்திரை முழுநிலவு மாநாட்டிற்கு பிறகு டாக்டர் ராமதாஸின் பேச்சுக்கு பிறகு எழுந்திருக்கிறது. இது குறித்தும் தமிழக அரசியல் நிலவரங்கள் குறித்தும் அரசியல் விமர்சகர் கோடாங்கி அபிரகாம் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். சார் வணக்கம் சார். நேற்று இந்த சித்திரை முழுநிலவு மாநாட்டில் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் டாக்டர் ராமதாஸ் பேசியதை நீங்கள் கேட்டிருப்பீர்கள். அவர் தனித்து நிற்கும் போதே ஒரு 4 சீட்டுகளில் வெற்றி பெற்றிருக்கிறோம், ஆனால் 5 சீட்டுகளில் வெற்றி பெற்றிருக்கிறோம். ஆனால் இப்போது கூட்டணி அமைத்து 4 சீட்டுகள் தான் 2021 வெற்றி பெற வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. இதனால் கூட்டணியை பற்றி நான் முடிவு செய்து கொள்கிறேன் என்று அவர் கூறியிருக்கிறார். இந்த கருத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? இல்ல, அது அவங்க கட்சி ஆரம்பிச்ச காலத்துல இருந்து இருக்கிற ஒரே கருத்து என்னன்னா, எல்லாவற்றும் அவர் தான் முடிவு பண்ணுவாரு. யார்கிட்ட நான் தேர்தல் நேரத்துல யாரோடு அணி சேர வேண்டும் என்பதை முடிவு செய்வது ராமதாஸ் அவர்கள் தான். அதுல இப்பவும் உறுதியா இருக்காருன்றதுதான் இந்த பேச்சு. ரெண்டாவது இந்த மாநாடை பொறுத்த வரைக்கும் அது அவருடைய தைலாபுரத்துல நடத்தப்படுகிற அந்த கூட்டத்துல பேச வேண்டிய விஷயத்தை ஒரு அரசியல் மாநாடாக போட்டு பேசியிருக்காரு. அப்பா ஒரு மாதிரி பேசுறாரு, மகன் ஒரு மாதிரி பேசுறாரு. இந்த மாநாடு அரசியல் மாநாடா என்ன வேறுபாடு? கேள்வியே அப்பா பையன் பேச்சுல என்ன வேறுபாடு இருந்ததுன்னு சொல்றீங்க? இல்ல, அப்பா முழுக்க மருத்துவர் டாக்டர் ராமதாஸ் சொன்ன பேச்சினுடைய சாராம்சம் என்னன்னா, நீங்க ஒழுங்கா மக்கள்கிட்ட போய் வேலை செய்யலன்னா பதவியை புடுங்கிருவேன், உன்னை கடல்ல தூக்கி போட்டுருவேன், உனக்கான எல்லாவற்றையும் 4 போன் வச்சா நீ ரியல் எஸ்டேட் மட்டும் பண்ணு, கட்சி வேலை பார்க்காத. இது எல்லாம் என்னன்னா ஒரு பொதுக்குழுலையோ இல்லைன்னா கட்சி உள் விஷயங்களுக்குள் நடக்கிற ஒரு கூட்டத்துல பேச வேண்டிய விஷயத்த அரசியல் மாநாடுன்னு சொல்லிட்டு, அதுவும் சித்திரை நிலவு மாநாடுன்னு சொல்லிட்டு, அது கட்சி மாநாடு இல்ல சார். அது முழுக்க சாதி மாநாடு தான். அப்படிதான் எல்லாராலும் பார்க்கப்படுது. ஆமாமா, சங்க மாநாடு தான். அது பாமக மாநாடு இல்ல. நம்ம அப்படி புரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்ல. இன்னொரு விஷயம் நான் சொல்றேன். இந்த கருத்துக்கு உள்ள போறதுக்கு முன்னாடி நான் ஒரு நிகழ்ச்சிக்காக திருச்சியில இருந்துட்டு நான் நேற்று தான் சென்னை திரும்பினேன். வர வழியில கிட்டத்தட்ட திண்டிவனத்துல இருந்து செங்கல்பட்டு வரைக்கும், அதாவது விழுப்புரத்துல ஆரம்பிச்சிட்டாங்க அவங்களுடைய அந்த வாகன அணிவகுப்பெல்லாம். அந்த வாகனத்துல வந்தவருடைய இளைஞர்களுடைய அந்த எழுச்சி இருக்குல்ல, அந்த ஒரு வேகம், அந்த எழுச்சி எல்லாம் சொல்ல முடியாது. ஆர்வ கோளாறுகள்னால பொதுமக்களுக்கு எவ்வளவு இடையூறுகள் ஏற்பட்டுச்சுன்னு வார்த்தைகளா விவரிக்க முடியாது. நானே கண்கூடாக அனுபவித்தேன். நான் கார் டிரைவ் பண்ணிட்டு வர்ற சாதாரண மக்கள், சாமானிய மக்களுடைய வாகனங்களை வேண்டும் என்றே அவர்கள் உரசிக்கிட்டு போறது, அந்த மிரரை உடைக்கிறது, இதெல்லாம் நானே பார்த்திருக்கேன். எங்க வாகனத்துல நான் ஓரமா நிறுத்தும் போது போலீஸ் சொல்றாரு, சார் அவங்க போயிட்டோம் சார், அப்புறம் போங்க சார்ன்றாரு. ஆனா என்ன சொல்றாரு, ஒரே ஒரு மாற்றம் நடந்திருக்கு இந்த நிகழ்வுல. நம்ம மருத்துவர் அன்புமணி பேசும்போது ஒரு விஷயம் சொல்றாரு, பத்திரமா போய் சேருங்கப்பா, நீங்க வழக்கெல்லாம் வாங்க கூடாதுன்னு நான் விரும்புறேன் அப்படின்றாரு. எனக்கு சிரிப்பு தான் வந்துருச்சு. ஏன்னா அதிகப்படியான வழக்குகளை வாங்கி இன்றளவும் அரசு வேலைக்கு போக முடியாம மிக பரிதாப நிலைமையில இருக்கிறது அந்த பாவப்பட்ட ஜென்மம் ஊமை மக்கள்னு சொல்கிறார் இல்லையா மருத்துவர் ராமதாஸ் அவர்கள். அந்த மக்கள் மீது இன்னைக்கும் ஏராளமான வழக்குகள் பெண்டிங்ல இருக்கு. அரசு வேலைக்கோ தனியார் நிறுவனங்கள்லயோ கார்பரேட் நிறுவனங்கள்லயோ அவர்களால் வேலைக்கு செல்ல முடியவில்லை. இதற்கு காரணம் அரசாங்கம் இல்ல சார். எந்த அரசாங்கத்தை நான் குறிப்பிட்டோ அந்த அரசாங்கத்துக்கு சாதகமாக நான் சொல்லல. இவர்களுடைய செயல்பாடுகள் இப்ப எல்லார் மீதும் வழக்கு. ஏன் ஒரு பிரச்சனைனா போராட்டம். இப்ப என்ன சொல்றாரு, மிகப்பெரிய போராட்டத்துக்கு நான் தயாராக இருக்கிறேன், ஒரு போராட்டத்தை அறிவிப்பேன், இதுவரையும் பார்க்காத போராட்டம். சரி, போராட்டத்துல போறவங்க எல்லாம் வழக்கு விழுந்தா அவங்க எல்லாம் என்ன பண்ணுவீங்க நீங்க? ஒரு வரலாற்று உண்மையை சொல்றேன். 25 பேர் சுட்டுக் கொல்லப்பட்ட இந்த இடஒதுக்கீட்டுக்காக இவர் பேசுறாருல, 10.5 பேசிட்டு இருக்காரு இல்லையா, இந்த இடஒதுக்கீட்டுக்காக நடத்தப்பட்ட துப்பாக்கி சூடு சம்பவத்துல ஆன் ஸ்பாட்ல 21 பேரும், மருத்துவமனை கொண்டு செல்கிற வழியில 4 பேர், 25 பேர் ஒரே நாள்ல இறந்து போறாங்க. அந்த 25 பேருக்கும் அரசு நிதி உதவி பெற்றுக் கொடுத்து, அவர்களுக்கான எல்லா விஷயங்களையும் பெற்றுக் கொடுத்து, அன்னைக்கு இடஒதுக்கீட்டு அந்த அங்கீகார அந்த விஷயங்கள கையெழுத்து போட்டவர் CN ராமமூர்த்தி. அவர் இன்னைக்கு இங்க பாமக இல்ல. அவர் தனி கட்சி ஆரம்பிச்சிட்டாரு, வன்னியர் கூட்டமைப்புன்னு ஒண்ணு வச்சிருக்காரு. வேல்முருகன் உள்ளிட்ட பலரும் இல்லையா சார்? CN ராமமூர்த்தி, வேல்முருகன் என அன்று இல்ல, அன்னைக்கு அவர்களோடு இருந்த பலரும் இன்று இல்லை. நான் ஏன் இதை சொல்ல வரேன்னா, அவர்கள் எல்லாம் வெளியே போயிட்டாங்க இல்லையா, அதன் பிற்பாடும் இதற்காக இவர்கள் எடுத்த அந்த வழக்குல மாட்டினாங்கல்ல, அவர்கள் எல்லாரையும் வெளியில விடுங்கன்னு சொல்லி அன்னைக்கு கேட்டு அவர்கள் மீது வழக்குகள் எல்லாம் தள்ளுபடி செய்யப்படுது. அப்ப ஒன்றாக இருந்த எல்லாரும் சேர்ந்து அந்த விஷயத்தை செஞ்சாங்க. மரியாதைக்குரிய நம்ம கலைஞர் அவர்கள் முதல்வராக இருக்கும்போது எல்லாரையும் விடுதலை பண்ணிட்டாரு. அப்ப எந்த வழக்கும் அப்படி இல்லை, வழக்குகள் ரத்து செய்யப்பட்டது.
ஆனால் இன்றைக்கு ரயில் மேல் அடிச்ச வழக்கு இருக்கு, கல் அடிச்ச வழக்கு இருக்கு, பஸ் மேல் அடிச்ச வழக்கு இருக்கு, கல் அடிச்ச வழக்கு இருக்கு. இது எல்லாம் என்னங்க, ரயில போய் கல் அடிக்கிறாங்கன்னு சொல்லி அன்புமணி அவர்களை கேட்டா அவங்க எல்லாம் எங்க கட்சிக்காரங்களே கிடையாது, எங்களுடைய அமைப்பை சேர்ந்தவர்கள் இல்லைன்னு சொல்லி பேட்டி கொடுக்கிறார். ஆனால் பின்வாசல் வழியாக ஜி.கே. மணி அவர்களை முதல்வரை சந்திக்க வச்சு, ஐயா 500-600 பேர் மேல வழக்கு போட்டாங்க அரசாங்கம், நீங்க அந்த வழக்கெல்லாம் தள்ளுபடி பண்ணுங்கன்னு கேக்குறாங்க. பொது வழியில ஒரு பேச்சும் பின்னாடி ஒரு பேச்சும், இது தொடர்கதையாகவே இருக்குது இவங்க கிட்ட. சார் கூட்டணி மாறுவது அவருடைய விருப்பம் சார். ஒரு தேர்தலுக்கும் அணி மாறிட்டே இருக்காங்க பாமக. அபிரகாம் சார்,